வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கண்ணுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிழ்து அமிழ்து என்று உருவாகுமாம். அப்படிப்பட்ட வகையிலே தமிழச்சி என்றவர்கள் தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு ஒரு முத்தான முதற்கண் வணக்கத்தை நான் யார், எங்கிருந்து வருகின்றேன், என்ன காரணத்திற்காக வருகின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன், கேளுங்க. என்மாள் 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 எனது பெயர் கந்தவேடன், என் தந்தை பரமவேடன், தாய் பார்வதி வேடச்சி. காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன். அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டே ஒரு மானை கொண்டேன், அதன் மீது காதல் ஓடோடி வந்தவான் உங்கள் வடத்துக்குள் நுழைந்து விட்டது. தாங்கள் அனுமதி அளித்தால் என்னுடைய குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்கேன், நீங்க சம்மதம் கொடுப்பீரா? மோப்புக்குள்ளையும் அணிச்ச முகம் தெரிந்து நோக்குக்குள்ளையும் இருந்து அப்படியே வள்ளுவர் பந்தையை வந்த விருந்தினருக்கு எப்படியெல்லாம் இருந்தாமல் செய்ய வேண்டும் என்று அழகான திருக்குறள் 1.25 அடியில சொல்லி வைத்துள்ளார். தாங்கள் வந்ததோ இந்த வடத்திடை நாடி வந்ததனால் இந்த இடத்துல மான் வந்தது, அதை பிடிப்பதற்கு சம்மதம் கொடுப்பீரா அப்படின்னு கேட்டீங்க. சம்மதம்லாம் கொடுக்கலாம் தான், ஆனா மான் இருந்தா கொடுக்கலாம், இல்லாத ஒரு ஜீவனுக்கு எப்படி சம்மதம் கொடுப்பது? ஒருவேளை மான் வேணும் என்று கேட்டால் எங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, அவளுக்கு பிடிக்க தெரியாத மான்களே கிடையாது, ஏகப்பட்ட மான் பிடிப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு மானை கூட பிடிச்சுட்டாரா வாங்கிட்டு போங்க. அதுக்காக வந்த மானு இருக்குது இந்த மானு அப்படிலாம் சொல்லக்கூடாது. மானும் கிடையாது, ஒரு மயிலும் கிடையாது. கிளம்பு முதல்ல வேலையை பார்த்து. ஒரு மயில் இருக்குது, அது ஏன் இடத்துல உள்ளது. அங்க ஒரு மயில் இருக்கு, எங்க அது பூரா உயிர் இல்லாதது.
என்னோடது உயிர் உடையது, உயிர் உள்ளதுதான். அருமையான ஜீவன். இங்க வரலையே, இங்க வந்திருந்தாலும் புடிச்சு இருக்கு. கிடையாது கிடையாது, அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் நீங்க கேட்காதீங்க. வச்சுக்கிட்டு வஞ்சம் பண்ணலாமா? இருக்கணும் இல்லைங்கிறது அவசியம் எனக்கு இல்ல. நீங்க தான் வச்சுக்கிட்டு இல்லைன்றீங்க. இல்ல இல்ல மான் இல்ல. வாங்க. எங்க ஏடா உங்க இடம் தானே. என்னமோ வீட்டுக்கு வந்த விருந்தாரி மாதிரி என்னமோ மாமமை ஆயிட்டு வந்து உரம்பரைக்கு வந்த மாதிரில வாங்க இருக்குது, உள்ள போய் பிடிக்கலாம்ல கேக்குறீங்க. உங்கள்ட்ட அனுமதி தான் கேக்குறீங்க. இடத்தை மட்டும் காட்டுங்க. நான் வேணா ஒரு வாய் பிடிச்சிட்டு போயிடுறேன். என்னங்க இடம் இருக்கு, இவ்வளவு பெரிய இடம் வந்துல காமிக்கிறோமோ, போய் தேடி பாருங்க. வயிற்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதோட உள்ள போகணும்ல. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நுழைவாயில் தான் இருக்கு. அதான் ஞான சம்பந்தத்தோட சொன்னாரா, பாண்டிய நாட்டுக்கு நான் வரணும்னா கிழக்கு நோக்கி தான் முதல்ல வருவேன்னு சொன்னாரா. சரி, கிழக்கு நோக்கி வரணும்னா எப்படி கூட்டிட்டு வரணும்? அப்படி கூட்டிட்டு வரல ஒரு அழகான சிவலிங்கம், மகரந்தம், உதிரக்கூடிய மகரந்தம். என்னது இப்படி வருது? மலர் பூவோட அந்த இதெல்லாம் உதிருது. இப்பதான் பாத்தீங்கன்னா ஞான சம்பந்தம் சொல்றாரு, கிழக்கு நோக்கி வரல, பாண்டி நாட்டு கிழக்கியது அப்படின்னா அதை திருப்புவனம்னு சொல்லக்கூடியது. அந்த திருப்புவனத்துல பாருங்க, அப்படி வரையில சிவலிங்கமா காட்சி அளித்ததா வடகரையில இருந்து பாக்கையில வைகை நதியில. என்னடா இதுக்குள்ள போறதுல லிங்கமா காட்சி அளிக்குது, எப்படி பாக்குறது? அப்பதான் கேட்டோம், அந்த சின்ன பிள்ளை இருந்தா கூட, ஐயா உன்னை பாக்குற இப்படி நந்திய விலக சொல்லுவோம், திரும்ப எனக்கு தெரியலைன்னு சொன்னாரோ. அப்படி நந்தி விலகி காமிச்ச திரு புஷ்பகணேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலயம். அந்த மாதிரி வாயில் படினா அது பாண்டி நாடு கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாயில். அந்த மாதிரி ஒரு வாயில் பகுதியில் வரலாம். இது எங்க நாட்டுக்கு மேற்கே பவளமலை, வேங்கடம் நேர்வருக்கு ஆர்க்குப்பதி அணைகளுக்கு திருக்கப்படாகி திகழ் 20 காலம் எடுத்து சொல்லக்கூட 20 கால தூரம் 200 மைல், 200 மைல் சுற்றளவு. ஆமா, அப்படி இருக்கல. பவளமலை அப்படின்னா என்ன மலையா? திருவண்ணாமலை. தோகமலைனா என்ன செய்வேன், எங்க இடத்துக்கு திருவண்ணாமலைன்னு பேரு. தோகமலைக்கு ஒரு போயிருக்காங்க ஒரு பகுதியில. வேங்கடம் அப்படின்னா இங்க நான் திருப்பதியா, எங்க திருவண்ணாமலை எங்க இருக்கு, திருப்பதி எங்க இருக்கு, இதுல நான் காஞ்சிபுரம் என்பது கிழக்கு, தெற்கே பிடாகி அப்படின்னாங்க. பாண்டிச்சேரி திகழ் 20 காலம். இதெல்லாம் எங்க போய் சுத்தி பார்த்தோம் தெரியுமா? இவர் தயவால ஒரே ஒரு முறை பாண்டிச்சேரி போற வாய்ப்பு. நான் நிறைய தடவை போய் சுத்தி பார்த்திருக்கேன், ஆனா எங்களுக்கு மறுபடியும் கிடைக்கல. அடுத்த முறை போறோம், ஏற்பாடு செய்யறோம் பாண்டிச்சேரிக்கு. அந்த மாதிரி தன்மையில இந்த 4 மாத சுற்றளவுல ஈசானி மூலையில திணை விதைச்சு முதல் காவல் எங்க அண்ணனும், 2வது காவல் என்னுடைய தோழியும், 3வது காவல் நானும் காவல் செய்யல. இங்க மானு வந்து சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? மானு வருமா? அது என்னுடைய இடத்துல சுனை நீர் அதிகமா சுரக்கக்கூடிய இடம். மலைகளிலே குளுமையான பகுதி, மலை சார்ந்த பகுதி, குறிஞ்சி நிலம். சுனை நீர் எவ்வளவு சுவையா இருக்கும், அது சாப்பிடற கூட வந்திருக்கலாம்ல. ஆமா, சாப்பிடுறதுக்கு வந்து தங்கி செலவா போது, தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உடல்ல இங்க வந்து வெப்பம் எப்பவுமே இருக்கு. சூழ்நிலை மாறிக்கிட்டு தாங்க இருக்குது. ஆமா அப்படியா? ஆமா, வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெய்யுது, மழை பெய்யுற நேரத்துல வெயில் அடிக்குது. இடத்துல எங்க பகுதியில எப்படி மழை பெய்யுது, எங்க பகுதியில எப்பவுமே தட்பவெட்ப சூழ்நிலை மாறாம இருக்கு. அதனால செந்தில் வடிவேலுக்கும் கருந்தனை எங்க உணவிற்கும் அப்படின்னு எங்க உடலுக்கு ஏற்றவாறு சூட கொடுப்பதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஓ, அப்ப சூட்டை தணிக்கிறக்கா வந்திருக்கீங்க. நாங்க யார் சூட்டை தணிக்க? நீங்க தானே சொன்னீங்க. உடல் சூட்டை தணிப்பதற்கு, எங்க உணவு காவல் செய்வதற்காக. எங்க உணவு வந்து அது சூட்டை தணிக்குது இல்ல, அது எங்க பொருள். எங்களுக்கு சூட தணிக்குது, தணிக்காம போது அது எங்க வேலையை பாக்குறது. உங்க வேலையை அதை பாருங்க. சரி விட்டுருங்க, அந்த பிரச்சனை வேண்டாம். சரி, என் குட்டியை கொடுத்து நான் பாடு கொண்டு போச்சு. இந்த வீட்டுக்கு போனவன் நீ இந்த நாங்க இந்த மாதிரி மானு வேணும்னு பிடிவாத பிடிச்ச பிள்ளை மாதிரி ஒத்த கால அழுது மானு வேணும்ன்றியே. இருந்தாலும் சரி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு? எப்படி இந்த குட்டியை கொடுத்துருவீங்க? ஓஹோ, அந்த நம்பிக்கையோட நான் நிக்கிறேன். என்ன அப்படி நம்பிக்கையோட குட்டியை ஒரு நம்பிக்கை? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன் பாருங்க. என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இத பாருங்க, ஒரு மானாகபுரம் நிறைமாத கர்ப்பிணி, அது சின்ன ஒரு குட்டியோட நிக்குது. அப்படி ரெண்டு அந்த குட்டியோட அந்த மானும் இந்த தாயும் பிள்ளையும் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அது நிறைமாத கர்ப்பிணி. ஆமா, அது எப்படி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கு? அது குட்டிங்க. மான் நிக்குதா? ரெண்டு நிக்குது. என்ன நிக்குது? குட்டி ஒண்ணு, மான் ஒண்ணு. அந்த மான் திரும்பி நிறைமாதமா இருக்கு. அதத்தான் மான் நிறைமாத கர்ப்பத்தோட இருக்கு. மான் குட்டி சின்ன குட்டி ஒண்ணு, சின்ன குட்டி பக்கத்துல நிக்குது. இப்போ ஒரு தாய் குழந்தை இடுப்புல ஒரு குழந்தை வச்சிருப்பா. ஆமா, கர்ப்பமாவும் இருப்பா. அது மாதிரிங்க, அப்படி நினைச்சுக்குங்க. அப்ப அந்த மான் மேய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க, எதிர்க்க இந்த மானை பாய்வதற்காக ஒரு புலி தயாரா இருக்கு ஒரு திசையில. அடுத்ததாக இந்த மான் என்ன பண்ணி அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டு அந்த புலியை பாக்குது. ஆஹா, இந்த புலி நம்மை பாய்வதற்கு தயாரா இருக்கு. நாம ஏதாவது இடம் விட வந்தோமா, குட்டி பக்கத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், இந்த புலி இந்த குட்டி அடிச்சாலும் அடிச்சிடும் அப்படின்னு இந்த தாய்மான் என்ன பண்ணுது, எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த இந்த பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு வேடுவன் என்போன்ற ஒரு வேடுவன் என்ன பண்றான், அந்த மானை அம்பு எய்வதற்காக தயாரா நின்னுகிட்டு இருக்கு. ஆமா, எதிர் திசையில. அடுத்து பாருங்க, இன்னொரு திசையில அப்படி திரும்பி பாக்குது இந்த மான், அந்த பக்கமாவது போகலாம் அப்படின்னு. அங்க பார்த்தா மிகப்பெரிய ஒரு காட்டு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு அங்க போக முடியுமா? முடியாது.
சரி, அதற்கு எதிர் திசை இந்த மான் பாக்குது. ஏன்னா எல்லாமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே கடைக்கண் பார்வை பாக்குது. வெளியே பார்த்தா அது மான்வெளி இல்லைங்க, அது காந்த வெளி மாதிரி இருக்குது. காந்த கண்ணலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்படி காலடி மண்ணை அள்ளிட்டு போய் நம்ம திரும்ப இந்த திசையை பார்க்கும்போது இங்க பாருங்க, காட்டு அருவி அப்படியே பயங்கரமா கொட்டிக்கிட்டு இருக்கு. தண்ணி நிறைய போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கமும் போவதற்கு வழி இல்லை. வழி இல்லை. 4 பக்கமும் அடைச்சாச்சு. சரி, 4 பக்கம் வழி இல்லாம இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மானு எதை பத்தியுமே கவலைப்படல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, குட்டியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் நம்ம அசைஞ்சு ஏதாவது பண்ணோம்னா அந்த புலி தயாரா இருக்கு, இந்த பக்கம் வேடுவன் தயாரா இருக்கு, இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. எப்படியாவது நம்மள அந்த தெய்வம் காப்பாத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தெய்வத்தை வேண்டிக் கொண்டிருந்தது. அதை பாருங்க, அதோடைய நம்பிக்கை வீண் போகலைங்க. திடீர் காற்று பலமா அடிச்சிச்சு, இடி இடிச்சிச்சு, மின்னல் வெடிச்சு, மேகம் முடிச்சு, கடைசியில பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யும் போது பாருங்க, இந்த காட்டு தீ எரிஞ்சு கிடந்துச்சு இல்லையா, அது அணைஞ்சு போச்சு. இந்த மின்னல் வெட்டோட என்ன சொன்ன, வேடுவன் தயாரா இருந்தால அம்ப அந்த மான் மேல எய்வதற்காக இந்த மின்னல் வெட்டோன்னு அவன் கண்ணுல பட்டு இந்த வேடுவன் என்ன பண்ணிட்டான், அம்ப விட்டான். அம்பாகப்பட்டது எதிரே இருந்த புலியின் மீது போய் பட்டு விட்டு அம்பு பட்டு மானு விளைச்சிருச்சு. அம்பு பட்டு என்னாச்சு, புலி இறந்து போச்சு. இப்ப பாருங்க, அந்த மானுடைய நம்பிக்கையின் காரணமாக 4 பக்கமும் வழி கிடைத்தது. 3 பக்கம் தாங்க, ஒரு வழிதான் ஆத்து அருவி போய்கிட்டு இருக்கேன். அதனால இந்த ஒரு திசையில தீ அணைஞ்சு போச்சு, அந்த பக்கம் தப்பிக்கலாம். இந்த பக்கம் வேடுவன் மயங்கி விழுந்துட்டான் கண்ணு தெரியாம, அந்த பக்கம் தப்பிக்கலாம். அந்த பக்கம் எதிர்க்கு இருந்த புலியும் செத்து போச்சு, அந்த பக்கம் தப்பிக்கலாம். அப்ப இந்த மானாகப்பட்டது தெய்வத்தின் மேலே வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக அதற்கு 3 வழி கிடைத்தது. அது மாதிரி நீங்க இந்த மான கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அப்படிங்கிற காரணத்தால முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் சொன்னாங்க. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தருமா. தெய்வ முயற்சி இருக்கணுங்க, பயிற்சியும் இருக்கணும். முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, சரியான பயிற்சி இருக்கு. தெய்வமே முனைந்திடு வெற்றி பெற்றிடும் சொல்லியிருக்காங்க. முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாம வெல்லுமா அப்படி வெல்லாதுன்னு சொன்னாங்க. இருக்கு, நல்ல முயற்சி தான். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் ஏன் சொன்னார் அப்படின்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். எல்லார் உயிரையும் பிடிக்கலான்னா யமன் விதி வந்துச்சுன்னா புடிச்சிட்டு போயிடும். அதை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இந்த யமனாப்பட்டவர் ரொம்ப நேரமா ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு குருவியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்ததுமே கருடன் இருக்காருல்ல, அவர் நினைச்சாரு என்ன யமனோட பார்வை பயங்கரமா இருக்கு, இந்த யமன் பார்த்துட்டு வித்தியாசமா இருக்கு இந்த குருவிய, ஒருவேளை இதுக்கு ஆயுள் முடிய போகுதோ அப்படின்னு அவருக்கு ஒரு ஆதங்கம். ஆனா யமன் என்ன நினைச்சாரு, இந்த குருவி இங்க இருக்கு, ஆனா இந்த குருவிக்கு இறப்பு பல ஆயிரம் கணக்கு தூரம் சென்று ஒரு அரவம் நீண்டி இறக்கணும்னு ஒரு அதோட கணக்கு வழக்கு இருக்கு. விதி முடிய போது அது அப்படி முடிய போது, ஆனா நம்ம கண்ணு முன்னாடிதான் இந்த குருவி இருக்கு, என்ன பண்ணலாம், அதுக்கு எப்படி முடியும் அப்படின்னு யமனி யோசிச்சாலாம். இந்த கருடன் பார்த்துச்சு, ஆகா யமன் பார்வை வித்தியாசமா இருக்கு, இதுட்ட இருந்து குருவியை எப்படி அதை காப்பாற்றணும்னு கருடன் வேகமா பறக்கு. அதாவது பறவைகளின் அரசனா கருடன் தான். இந்த கருடன் வேகமா அந்த குருவியை கவிக்கிட்டு பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மர பொந்துக்குள்ள போய் பாதுகாப்பா வச்சுட்டு வந்தாங்க. பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அந்த பொந்துக்குள்ள இருந்த ஒரு அரவம் நல்ல உணவு வந்துருச்சு அப்படின்னு உடனே குருவியை தீண்டிடுச்சு. அப்பதான் நினைச்சாரு ஏமே, யாருக்கு எங்க விதி முடியணுமோ அங்க சரியாத்தால இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி இருந்துச்சு, நம்ம எப்படிதான் இது அரவம் தீண்டில இறக்கணும், இன்னி உயிரோட இருக்கேன் நம்ம நினைச்சோம், ஆனா அதுக்கு விதி எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு நினைச்சா. அந்த மாதிரி விதி ரொம்ப வழி இருக்கு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். இப்படிதான் பாருங்க, தேவேந்திரருக்கெல்லாம் தலைவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவர் தேவேந்திரன். அவரோட மனைவி பாருங்க தேவியானி ஒரு கிளி வளர்த்து வந்தாங்களாம். இந்த கிளியாகப்பட்டது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. உடல்நிலை சரியினால அந்த தெய்வியானி வளர்த்து வந்த கிளி, அந்த கிளிக்கு உடல்நிலை சரியில்லை, இந்திராணி வளர்த்து வந்த கிளி. அப்ப இந்த உடல்நிலை சரியில்லைனால இந்த கிளியாப்படத்தை பார்த்ததும் இந்த தேவேந்திரன் போய் கேட்டாலாம். அப்புறம் நானும் கதை சொல்லுவேன், நீங்க கதை சொல்லுங்க, நானும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏங்க, நான் வளர்த்து வந்த கிளி இப்படி உடம்பு சரியில்லாம போச்சு,
நீங்க தான் எல்லாத்துக்கும் தலைவராச்சே. நீங்க போய் என்ன பண்றீங்க, இந்த யமன்ட்ட போய் சொல்லி இந்த உயிர் எப்ப போகும், ஒருவேளை உயிருக்கு இனி ஆயுள் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தேவேந்திரன் அனுப்பிச்சு விட்டாலாம். தேவேந்திரன் போய் யமன்ட்ட பார்த்து யமன் சொன்னாராம், இல்ல இல்ல படைச்சவர் அவரு பிரம்மன், படைச்சவர் அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி யமனும் தேவேந்திரனும் பிரம்மனை பார்க்க போனாராம். பிரம்மன்ட்ட போய் கேட்டுருக்காங்க. பிரம்மன் சொன்னாங்க, படைச்சதனமா நான் காக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, தலையெழுத்து எழுதுமா நான், ஆனா உயிர்கள் ஜீவனெல்லாம் காக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னாரா. சரி, பெருமாள் மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டாங்க, ஐயா நீங்க எத்தனை நாளைக்கு இந்த கிளியை காப்பீங்க, காத்துட்டு வந்தீங்க, கொஞ்சம் விவரத்தை சொல்லுங்களேன்னு கேட்க. அப்ப மகாவிஷ்ணு காக்கிறதெல்லாம் நான், அந்த அழிக்கிற தன்மை சிவனுக்கு உண்டு, சிவனை போய் பார்க்கலாம் வாங்க எல்லாரும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. சிவன் சொன்னாரா, அழிக்கிறவன் நான், இந்த கணக்கு வழக்கு எடுத்து சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டாலும் எந்த நேரத்துல யாரோட ஆயுள் முடியும்னு அவர்கிட்ட போய் கேட்ப வாங்கன்னு தேவேந்திரன் பிரம்மே மகாவிஷ்ணு ஏமே ஜீவே எல்லாரும் போயிட்டாரு. எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்டாலும், ஐயா எனக்கு என்னமோ தெரியும்டா, இந்த ஒரு அறை இருக்கு பாருங்க, அறை என்னப்பா ஆங்கிலத்துல அறையில அறை இருக்கா, அந்த அறையில ரூம் பேர் இருக்கு. இந்த அறையில ஒவ்வொரு உயிருக்கும் தேவையான ஆயுள் கால முடியும் அளவுக்கு முடிச்சுக்கணும் தொங்கும். அறைக்கு அறைக்கு ஒரே வித்தியாசம் தான் இருக்கு. ஆமாமா, இந்த அறையில அந்த அறையில ஒண்ணு ராகன இந்த அறையை திறந்ததுமே இந்த முடிச்ச பாப்பா அந்த கிளியோட ஆயுள் காலம் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே கதவை தான் அப்படி திறந்தாங்க. ஒரு முடிச்சு அழுந்து விழுந்துச்சு, அவள் விழுந்து கிளி செத்து போச்சு. அப்பதான் அந்த அருந்த முடிச்சு எடுத்து படிச்சு பார்த்தாங்களா, என்னைக்கு யமனும் சிவனும் பிரம்மனும் மகாவிஷ்ணு தேவர்களுக்கும் அந்த தேவேந்திரன் எல்லாரும் சேர்ந்து என்ற அளவு இன்னைக்கு இந்த அறையை வந்து திறக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த கிளிக்கு ஆயுள் முடிவுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் நெருங்கி முடிஞ்சு அப்ப விதி மிகவும் வெளியது, யாருக்கு எந்த நேரத்துல எது கிடைக்கணும் அதை கிடைக்குமான்னு அடையாளம் இருக்கா இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம். சொல்றேன் கேளுங்க. ஒரு அம்மனை நான் பாடத்தக துடித்தோம். சார
எல்லா பக்கம் மழையாத்தாங்க இருக்கு. உன்னைத்தான் என்னைத்தானா? உன்னைத்தான் என்னைத்தானா? உன்னைத்தான் என்னைத்தானா? நீயேதான் எனக்கு மனவாட்டி உன்னை வாழவிட்டு கைப்பிடித்து நீராட்டி நானேதான் உனக்கு வழிகாட்டி இந்த நாடகத்தை ஆட்டிற்கு வழிகாட்டி வள்ளி வேடனாகவும் வேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காக யாம் இங்கு வந்தோம். அப்படியா? உமக்கு வேண்டிய வரங்களை கேள். நிறைய வேண்டுமே தருவேலா? தாராளம் வாங்கி உமக்கு இல்லாததா? சுவாமி வென்றுவேன். என் இனத்தை காக்கும் பொருட்டு என் இனத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இங்க பாருங்க, எனக்கு தான் முதலிடம். முதல் தரம் தாங்கள் எனக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானை சுப்பிரமணிய சமதர் என்று அழைப்பார்கள். உமக்கே முதலிடம் தந்தோம். சந்தோஷம். நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள். அப்படியே வரம் தந்தோம்.
வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் ஊரிலே தங்கமே உறவலாவாடு பட்டி பெருக வேண்டும் பாப்பன முட்டவன பட்டி பெருக வேண்டும் பாப்பன முட்டவன பெருகி வேண்டும் யார் தங்கமே உறவலாவாடு நேரமாக இந்நாடகத்தை கண்டு ரசித்த உள்ளூர் கிராமத்தினருக்கும் மற்றும் வெளியூர் இந்த நாடகம் வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களும் சார்பாக ஒரு நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி வணக்கம் விடியுமறை சிறந்த முறையில் அருமையான ஒளியமைத்துக் கொண்ட அன்புள்ளோம் ஆடிய சம்பளத்துக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடகர்களுடைய சகத்திரி சபாக மனமார்ந்த நன்றி வணக்கம் நாடகத்தை அமைத்து நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்புள்ளோம் ராஜ நடிகர் வீரமங்கலத்தை சேர்ந்த கவிராஜன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம்